முன்னேற்றுவது இடஒதுக்கீடு கொடுத்தா போதாது. இடஒதுக்கீடு என்பது அது ஒரு பகுதி தான். மீறி பகுதி அந்த சமுதாயங்கள் யாருன்னு கணக்கெடுப்பு நடத்தி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவது, வேலை செய்வதற்கு கடன் கொடுப்பது, படிப்பதற்கு கடன் கொடுப்பது, தொழில் செய்வதற்கு கடன் கொடுப்பது, வீடு கட்டி கொடுப்பது, இப்படி எல்லாம் செய்யறதுதான் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இது செய்ய வேண்டும் என்றால் நமக்கு கணக்கு வேணும். அந்த கணக்கு எப்படி எடுப்போம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கணும். முதலமைச்சர் கையெழுத்து போட்டா கணக்கு எடுக்கணும். இப்போ நமக்கு தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் கணக்கெடுப்பு நடத்தணும். இவ்வளவு நாய்கள் இந்த தெருவில் இருக்கு, அந்த தெருவில் இருக்கு, அந்த ஊர்ல இருக்கு, இந்த ஊர்ல இருக்கு, அந்த கணக்கெடுப்பு தான் நம்ம கிட்ட இருக்கு. தெருவில் மேற அந்த மாடுகள்லாம் ஓடுதில்ல, அந்த எத்தனை மாடுகள் தெருவில் இருக்கு, அந்த கணக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஏன் வெளிநாட்டு பறவைகள் வருது, சைனால இருந்து வருதா, ரஷ்யால இருந்து வருதா, எவ்வளவு வருது, எங்க வருது, எந்தெந்த பறவைகள் வருது, எவ்வளவு நாள் இங்க இருக்கு, அந்த கணக்கெடுப்புலாம் நம்ம கிட்ட இருக்குது. ஏன் இப்போ 1000 ரூபாய் உதவி தொகை, உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு எத்தனை பெண்கள் என்ன, அந்த கணக்கெடுப்புலாம் இருக்குது. அதுக்கெல்லாம் கணக்கெடுப்பு நடத்த முடியுது. உங்களால வேலை வாய்ப்பு படிப்புக்கும் உங்களால கணக்கெடுப்பு நடத்த முடியலன்னா அப்போ என்ன நிலையில நீங்க ஆட்சி செய்றீங்க? என்ன காரணம் கேட்டா எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் சொல்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு பொய், எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. இதே கணக்கெடுப்பு பக்கத்து மாநிலம், பக்கத்து ஒரு பார்டர் தாண்டா கர்நாடகா. இந்த கர்நாடகாவில் சித்தராமையா முதலமைச்சர் 10 வருஷத்துல 2 முறை எடுத்துட்டார். கடைசியா எடுத்தது 3 மாதத்துக்கு முன்பு எடுத்தார். தெலுங்கானா மாநிலத்தில் போன வருஷம் எடுத்தாங்க. 2 மாசம் தான். 2 மாசத்துல ஒட்டுமொத்த தெலுங்கானாவில் உள்ள அத்தனை வீடுகளுக்கு சென்று கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. எல்லா வீட்லயும் யாரு, எந்த மதம், எந்த இனம், எந்த சமூகம், அதுல எந்த உட்பிரிவு, அது எத்தனை பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எடுத்து அதுக்கு பிறகு அங்கே இடஒதுக்கீடை உயர்த்திருக்கின்றார்கள். அங்கே இல்லாதவர்களுக்கு கடன் கொடுத்து படிக்க வச்சிருக்கிறாங்க, இல்லாதவர்களுக்கு கடன் கொடுத்து தொழில் செய்ய வச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ். இதுதான். இதுக்கு என்ன வேணும்? கணக்கெடுப்பு வேணும். ஆனா முதலமைச்சர் கிட்ட எப்பதில் கேட்டு இருக்கிறோம்? அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கேட்கிறோம். இந்தியாவில் தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, கர்நாடகா, பீகார் இத்தனை மாநிலங்கள்ல கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டு நிறைய திட்டங்கள் அங்கே வகுத்து அங்க இருக்கின்ற பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்களை முன்னேற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா நம்ம முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை சொல்லிக்கொண்டு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008, இந்திய புள்ளியியல் சேகரிப்பு சட்டம் 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அது. அந்த சட்டத்தின் கீழ் எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? அவர் பஞ்சாயத்து அவர் பஞ்சாயத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை வீடு இருக்கு, அந்த வீட்டுல எத்தனை குடிசை, பாத்ரூம் இருக்குதா, வண்டி இருக்குதா, கார் இருக்கா, டிராக்டர் இருக்கா, நிலம் இருக்காது, அந்த கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது என்றால் முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்காதா? சாதாரண ஒரு லாஜிக். அதுக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே நடத்தாமல் அதை தட்டி கழிக்கின்றார். காரணம் அரசியல் காரணம். அவருக்கு இந்த இவ்வளோ சமுதாயங்கள்லாம் முன்னேறுவதற்கு முதலமைச்சருக்கு அதுக்கு அவருக்கு பிடிக்கல போல இருக்குது. இல்லைன்னா இது எப்பயோ எடுத்துட்டு இதை எல்லா சமுதாயங்களுக்கும் நாங்க கணக்கெடுப்பு கேட்கறது எல்லா சமுதாயத்தையும் தான் கேட்கிறோம். வெட்டியார் சமுதாயம், பிராமணர் சமுதாயம், முதலியார் சமுதாயம், நாயுடு சமுதாயம், எல்லா சமுதாயத்துக்கும் தான் நாங்க கேட்கிறோம். இருக்கிற 100 மாம்பழத்தை எல்லா சமுதாயத்துக்கும் பார்த்து யாருக்கு கிடைக்கல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போங்க.
அதான் சமூக நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி. இதைத்தான் நாங்க போராடிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். மக்கள் நீங்கள் கேட்க வேண்டும். அதனால இதற்காக இது ஏதோ இந்த சில பேர் ஏதோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஜாதி ஜாதி ஜாதின்னு சில பேருக்கு அப்படி நினைச்சுக்காதீங்க. இந்த கணக்கெடுப்பு பேர் கூட மாத்திட்டு போலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஜாதி உங்களுக்கு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்பு நினைச்சுக்கோங்க, பேர் பிடிக்கல. ஆனா கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாடு முன்னேறும். கணக்கெடுப்பு நடத்தினாதான் தமிழ்நாடு முழுமை அடையும். நீங்க பெரிய மால் கட்டிக்கிட்டு, நீங்க பெரிய ஹைவேஸும் பெரிய ஏர்போர்ட்டும் கட்டிக்கிட்டு, நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்மார்ட் சிட்டி அதெல்லாம் யாருக்கு வேணும்? இவ்வளவு பேர் பிள்ளைங்க படிப்பு இல்லாம வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் இதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் ஆனாலும் அப்படியேதான் இருக்கு. இந்த மாவட்டம் அப்படியேதான் இருக்கு. முரப்பூர் தர்மபுரி ரயில்வே திட்டம் வேணும்னு எவ்வளவு போராட்டம். நம்ம மருத்துவர் செந்தில் அவர்கள், அதுக்கு முன்பு நம்ம பாரி போவேன், அப்புறம் செந்தில், அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இதெல்லாம் அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கீடு செஞ்சு எவ்வளவு வருஷம் ஆகுது. ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க மத்தியில இருந்து. ஆனா இங்க அந்த நிலத்தை எடுத்து கொடுக்க முடியல. நிலத்தை இருக்கிற நிலம் ரயில்வே நிலம் அதை எடுத்து இவங்களுக்கு கொடுக்க முடியல இப்ப மாநில அரசுனால. அதனால பாதிப்பு யார்? உங்களுக்கு அந்த ரயில்வே திட்டம் மட்டும் 36 கிலோமீட்டர் சின்ன திட்டம். 36 கிலோ நிறைவேற்றுனா சென்னையில நீங்க உட்காந்தீங்கன்னா தருமபுரியில் நீங்க வந்து இறங்கலாம். எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற தருமபுரியில இருக்கிற நல்ல உற்பத்தியானதெல்லாம் சென்னைக்கு எடுத்துட்டு போலாம். தருமபுரி மாவட்டம் வளம் பெறும், பொருளாதார வளர்ச்சி அடையும். சிப்காட் வேணும், திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம போராடிட்டு வந்துட்டு இருக்கணும். போராட்டம் செய்ய வேண்டிய சூழல் இருந்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமா கிடைக்க வேண்டியது. இந்த கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் 2 மாசத்துல எடுக்க வேண்டியது. 2 மாசத்துல போதும். 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள், 500 கோடி, அவ்வளவுதான். 2 மாசம் 500 கோடி, 2 லட்சம் அரசு ஊழியர்கள். இது வீடு வீடா போய் 2 மாசத்துல என்டையர் டேட்டா ஆஃப் தமிழ்நாடு எடுத்து முடிச்சிடலாம். எடுத்து முடிச்சுட்டா அதை வச்சுக்கிட்டு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் எல்லாத்துக்கும் காலகாலமா கொடுக்கலாம். இன்னைக்கு கணக்கு எப்ப தெரியுமா கணக்கு வச்சிருக்கிறாங்க? 1931 எடுத்த கணக்குப்படிதான் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. 90 வருஷத்துக்கு முன்பு வெள்ளக்காரன் கணக்கு எடுத்தான் 1931. அந்த கணக்கு வச்சுதான் இன்னைக்கு வரையும் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனா சாதாரணமா ஒரு வேலை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா மனசு வரல, முதலமைச்சருக்கு மனசு வரல. மனசு ஏன் என்ன பயப்படுறாருன்னு தெரியல. எதுக்கு பயப்படுறாருன்னு தெரியல. கணக்கெடுப்பு நடத்தினா உடனே இந்த சாதி அதிகமா சீட்டு கேட்பாங்களா? அவர் மைண்ட்ல அது மட்டும்தான் தெரியும். ஆனா படிப்பு, வேலை வாய்ப்பு, முன்னேற்றம் அதெல்லாம் ஒரு புரிதல் இல்லை. சரி, இப்ப மட்டும் நீங்க என்ன எலெக்ஷன்ல யாரை கொடுக்குறீங்க? அந்த மாவட்டத்தில் யார் அந்த அதிகமான சாதி, அந்த சாதிக்கு தானே நீங்க எம்எல்ஏ கொடுக்குறீங்க, அந்த சாதிக்கு தான் நீங்க எம்பி கொடுக்குறீங்க, அந்த சாதிக்கு தான் நீங்க மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க. அதுல மட்டும் நீங்க சாதி வந்துடும். ஆனா இந்த கணக்கெடுப்பு நடத்தி இந்த சமுதாயம், பாதாளத்தில் இருக்க சமுதாயத்துக்கு நீங்க முன்னேற்ற உங்களுக்கு மனசு வருமா? இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டியது. அதனாலதான் நான் சொல்றேன், நான் இருந்து எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுங்கள். ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என எங்களுடைய நோக்கம் இது. எவ்வளவு ஒவ்வொரு துறையிலும், கல்வியில எவ்வளவு சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும், சுகாதாரத்தில் எவ்வளவு சீர்திருத்தங்கள், சாதாரண சீர்திருத்தங்கள் அதுல கொண்டு வரலாம். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், சுற்றுச்சூழல், எல்லாத்துக்கும் மேல் நீர் மேலாண்மை, விவசாயம், நீர் மேலாண்மை ரெண்டுமே இன்டர்லிங்க். வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே இன்டர்லிங்க். அது இந்த தருமபுரி வானம் பார்த்த பூமி. ஆனா இந்த தருமபுரியில 2 பெரிய ஆறு, காவிரி ஆறும் தென்பண்ணை ஆறும் ஓடுது. ஆனா அந்த தண்ணியை நம்ம அனுபவிக்கிறதுக்கு சண்டை போட வேண்டியதா இருக்கு, போராட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு, ரோட்ல நின்றுகிட்டு சாலை மறியல், அந்த மறியல், எந்த மறியல் பண்ண வேண்டியது. நம்ம மாவட்டத்தில் தான் முதல் இந்த ஆறு காவிரி நம்ம மாவட்டத்தில் தான் போகுது. We have the first right to this water. ஆனா கிடைக்குதா? அதுக்கு சண்டை, போராட்டம், உண்ணாவிரதம், நடைபயணம், கேஸ் பண்ணி பண்ணது. அப்படியும் இவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படியும் இவங்களுக்கு மனசு வரல. ஆத்துல போற தண்ணி கடலுக்கு போனா போகுது. ஆனா நான் தர்மபுரிக்கு நான் கொடுக்க மாட்டேன். போன வருஷம் காவேரியில கடல்ல 120 டிஎம்சி தண்ணி. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 520 டிஎம்சி, 520 டிஎம்சி. டிஎம்சினா 1000
மெகா கியூபிக் ஃபீட், 1000 மெட்ரிக் கியூபிக் ஃபீட் டிஎம்சி. அதுல தருமபுரிக்கு வேண்டியது 3 டிஎம்சி. 570 டிஎம்சி கடலுக்கு போது தருமபுரிக்கு வேண்டியது 3 டிஎம்சி. அந்த 3 டிஎம்சி கொடுக்கறதுக்கு இவனுக்கு மனசு திட்டம் கொண்டு வருது. அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும்.